ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் சூப்பரான தந்தூரி டீ வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதோடு இந்த டீ ரெடி ஆகிற டயத்தில் 5 நிமிஷத்தில் சூப்பரான பஜ்ஜி ரமணாஸ் ரெடி மிக்ஸை பயன்படுத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 மிளகு, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, கொஞ்சமாக இடித்த இஞ்சி சேர்த்து நம்ம நல்லா இந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கிறதுனால 1 கப் அளவுக்கு தண்ணி பயன்படுத்தியிருக்கேன். பால் நல்லா சூடாகி நுரக்கூடி வரும் பொழுது நம்ம எடுத்து வச்சுருக்க டீ தூள், அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு பால் பொங்கி வரும்போது நல்லா சிம் பண்ணி ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா மசாலாலாம் இறங்கி டீ ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். இந்த 2-3 நிமிஷம் கேப்லேயே நம்ம சூப்பரான பஜ்ஜி ரெடி பண்ணிடலாங்க. நான் இன்றைக்கி பஜ்ஜி பண்ணுறதுக்கு ரமணாஸோட ரெடி மிக்ஸ் பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த மாவில் நம்ம போண்டா, பஜ்ஜி, உதிர் பக்கோடா எல்லாமே சூப்பராக பண்ணலாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம தேவையான அளவுக்கு நம்ம பஜ்ஜி மாவு எடுத்துக்கலாம். காய் மட்டும் கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வாழைக்காய், கத்திரிக்காய், அதே மாதிரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்து மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா காயை விட மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமாக எண்ணெய் குடிச்சிடும். அதனால் இந்த பக்குவத்தில் நம்ம கரைச்சிட்டு சூடான எண்ணெயில் நம்ம பஜ்ஜியை போட்டு எடுத்துடலாம். பஜ்ஜி போட்டதுமே நல்லா உப்பி வரும். 2 பக்கமும் நம்ம பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். காய் மட்டும் ரெடியாக இருந்தால் 5 நிமிஷத்துக்குள்ளே சுலபமாக பண்ணக்கூடிய சூப்பரான பஜ்ஜி இது. அதே மாதிரி நீங்கள் ரமணாஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் லிங்க்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக நல்லா கிறிஸ்பாக நம்மளோட பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க. அதே மாதிரி நம்ம சிம் பண்ணி வச்சுருக்க டீயும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தந்தூரி டீ போடுறதுக்கு மண் பாத்திரத்தை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே அதிகமாக மண் பாத்திரங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த சூடான மண் பாத்திரத்தில் நல்லா சூடாக இருக்கக்கூடிய டீயை நம்ம ஊற்றினோம் அப்படின்னா அந்த மண் பாத்திரத்தினுடைய ஃப்ளேவர், அதே மாதிரி இந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் எல்லாம் சேர்த்து நம்மளுடைய டீ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட தந்தூரி டீ அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த தந்தூரி டீயை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ரமணாஸ் பஜ்ஜி மாவை பயன்படுத்தி கூட பஜ்ஜியும் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.